அந்த அம்மா பேரு வேளாங்கண்ணி மாதா. நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணா என்ன வேண்டினாலும் கிடைக்கும். நீ இங்கே நின்னு பிரார்த்தனை பண்ணு, நான் இப்ப வரேன். நான் உன்னை கூப்பிட வரைக்கும் இங்கே இரு. படுத்துக்க. சமாச்சாரம் உள்ள போய் பேசுவோமா? வாங்கம்மா. வாமா. நீ அன்னைக்கு சோதனைக்கு வந்து அந்த ராஜாங்கம் பையில மாட்டு பாரு, அதுக்கப்புறம் அந்த பையன் தலை வச்சே படுக்கல. ஆமா, இப்போ அவனை தேடித்தான். நோ நோ நோ, இப்ப நான் அதுக்காக வரல. ஏ மிஸ்டர், இப்ப நீங்க கார்ல ஒரு பாட்டு போட்டு கேட்டுட்டு இருந்தீங்களே, அந்த பாட்டு பாண்ட பொண்ணோட பேரு மைனா தானே? என்னம்மா நீங்க? நானும் ஐயாவும் வழி தவறி போன பயங்கரமான காட்டுக்குள்ள அந்த பொண்ணை பார்த்தா. ஆமா, அந்த பொண்ணு பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அவளை நீங்க 2 பேர் மட்டும் தான் பாத்தீங்களா? கூட ஒரு புரோக்கர் வேற வந்தானே, அந்த புரோக்கரை மறுபடியும் பாத்தீங்களா? பாக்கலையே. நான் கூட பாக்கலையே. ஓ, என்னமா விஷயம்? இல்ல, அந்த புரோக்கரும் இன்னொருத்தனும் போய் நீங்க அழைச்சிட்டு வர சொன்னதா போய் சொல்லி மைனாவை கடத்திட்டு போயிட்டாங்க. ஐயா, அந்த புரோக்கர் பையன் அவன் புத்தி காமிச்சா பாத்தீங்களா? நான் இப்பவே போறேன். என் மைனாவை அவன் என்கிட்ட ஒப்படைக்கல. அந்த புரோக்கர் பையனை நாரா கிழிச்சிட்டு வரேன். மைனா கிடைக்கலனா என் உயிரையே விட்டுருவோமா? அவளை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சா அந்த உயிரை உங்ககிட்ட கொடுத்துறமா? எங்க மாவ? மைனா, மைனா, ஐயா ஐயா, நீதான் உன் வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டியம்மா. ஏன் வருத்தப்படுற? தைரியமா இருமா. அழாத. பாத்தியம்மா, எவ்வளவு உயிரா பழகுதுங்க. என்ன பார்த்த உடனே நான் பெத்த பெண்ணு மாதிரி ஐயான்னு ஓடி வந்து நிக்குது. இந்த அப்பாவி பொண்ணை இப்படி அநியாயமா இழுத்துட்டு போய் அலங்க பலங்க அடிச்சிருக்காங்களே அவங்கள. அம்மா, நான் ஒண்ணு சொல்றேன். அந்த புரோக்கர் பையன் மேல நான் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தர்றேன். அவனை உள்ள கொண்டு போய் ஒரு 4 சாத்து செம்மையா சாத்துமா. அவனை மட்டும் சாத்தி என்ன பண்றது? அவன் கூட இன்னொருத்தனும் போயிருக்கானே. இதுல இன்னொரு பெரிய ஆளு சம்பந்தப்பட்டிருக்கானே. அந்த புரோக்கரோட அட்ரஸ் மட்டும் என்கிட்ட கொடுங்க, மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அட்ரஸ் எதுக்குமா? அந்த நாய்க்கு போன் பண்ணி தந்திரமா பேசி இங்க வரவழைக்கிறேன். என் கண் முன்னாலே நான் மிதிய போன் பண்ணுங்க. ஹலோ, நான் தான் புரோக்கர் பொன்னிச்சாமி பேசுறேன். நான் வேதநாயகம் பேசுறேன். வேதநாயகம் ஐயாவா? நான் எங்கேயும் போகல, யாரையும் பாக்கலங்க. இப்போ உனக்கு நான் எதுக்கு போன் பண்றேன்னா, கூர்க்கு மலையில இருந்து ஒரு காஃபி எஸ்டேட்டுக்காரன் வித்துறேன்னு சொல்லி வந்து இங்க உட்கார்ந்துருக்கான். நீ உடனே வந்தினா பேசி முடிச்சிடலாம். ஐயோ, இந்த விஷயத்தை யாரையும் சொல்லிடாதீங்க. மத்த புரோக்கர் எல்லாம் முச்சிருவாங்க. அனுமார் கடலை தந்த மாதிரி உங்க வீட்டுக்கு ஒரே தாவி வந்துடுறேன். மாட்டிக்கிட்டான். பக்கத்துல தான் வீடு. இப்ப வந்துருவான். சரி, அவன் வர நேரத்துல நீங்க யாரும் இங்க இருக்க வேண்டாம். முக்கியமா மைனா அவன் கண்ணுல படவே கூடாது. போங்க போங்க போங்க. ஐயா ஐயா, ஐ ஆம் கிரேட் பொன்னிச்சாமி கம்மிங் அரவிடு. இங்கதானே இருப்பேன்னு போன் பண்ணாரு, காணா. ஐயா ஐயா ஐயா. என்ன இன்ஸ்பெக்டர் வரா? என்ன மூஞ்சிய கடுகடுன்னு வச்சுட்டு வரா? எஸ்பியே நம்ம கையில, இவன் என்ன பிசாத்து? வாமா வா. என்ன உங்க எஸ்பி சவிக்கமா இருக்காரா? தெரியுமா? தெரியும் மாவா?
இருக்கே அபிப்பிராயம் தான் சொல்லு. எஸ்பிக்கு ஒரே போன் தான் ப்ரொமோஷன் ஆயிடுவேன். என்ன நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். என்ன அட்ஜஸ்ட் பண்ணலாமா? எந்திரிடா. எந்திரிடாவா? எந்திரிடா நாயே. என்னது நானும் எஸ்பி ஒரே பாட்டில் ஒரே படுக்கைன்னு சொன்னதுக்கு அப்புறமா? ஷட் அப். வாடா இப்படி. வந்துட்டேன். நான் கேட்கறதுக்கு மரியாதையா உண்மையை சொல்லணும். காட்டுல இருந்து மைனாங்கிற பொண்ணை அழைச்சிட்டு வந்தல்ல? நானா? நீ மட்டும் இல்லடா, இன்னொருத்தனும் உன் கூட வந்தான். நீ யாரையோ நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு மைனாவும் தெரியாது நைனாவும் தெரியாது. Don't know. இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? என்னது நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதை பேசிட்டு போற? நான் ஆணையிட்டால் உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தி விடுவேன். ஐயோ அம்மா, ஐயோ நான் தான் காட்டுக்கு போனேன். என் கூட வந்தது ராஜாங்கண்ணா. நாங்க 2 பேரும் தான் மைனா கூட்டிட்டு வந்தோம். எதுக்காக கூட்டிட்டு வந்த? வந்து சொல்ல போறியா இல்லையா? சொல்லிடுறம்மா. வெளிநாட்டு ஏற்றுமதிக்காக. இப்ப என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்னம்மா? நீ மட்டும் போய் மைனாவை அழைச்சிட்டு வந்து கொலை பண்ணிட்ட அம்மா அப்படின்னு ராஜாங்கம் எஸ்பி கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லி எஸ்பி எனக்கு ஆர்டர் போட்டுருக்காரு. வா ஸ்டேஷனுக்கு. வர்றம்மா. அங்க வந்து ராஜாங்கம் தான் நடிகை நந்தினியை கொலை பண்ணனா அவன் அந்த எஸ்பி தான் காப்பாத்திக்கிட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் முன்னாடி போட்டு உடைச்சிட மாட்டேன். இது அப்படியே வந்து கோர்ட்ல சொல்வியா? சட்ட சபையிலே சொல்லுவோமா? சரி, உன்னை அப்ரூவரா வச்சு கேஸ் நடத்தி காப்பாத்தி விட்டுறேன். அதை செய்யுங்கம்மா. மைனாவை கொண்டு வந்து எங்க விட்டீங்க? வேளாங்கண்ணி ரோட்ல பொய் இருக்கலாம் இருக்கலாமா? அங்க இருக்கிற ராஜாங்க மகளாவும் விட்டோம். சரி, இங்கே இரு வரேன். அம்மா, புரோக்கர் சொல்றது 100க்கு 100 உண்மை. நந்தினியை கொலை செஞ்சது ராஜாங்கம் தான். அவளை சுட்டு கொண்ட துப்பாக்கி இப்ப என்கிட்ட இருக்கு. அது எப்படி நான் உங்ககிட்ட வந்தது? ஐயா, அம்மா அன்னைக்கு சோதனை போட வந்தாங்கல்ல, ஆமா. அன்னைக்கு ஒரு போன் வந்தது. ராஜாங்க பேசிட்டு வேகமா ஓடி போய் துப்பாக்கி எடுத்து கிணத்துக்குள்ள போட்டான். இத பாத்துக்கிட்டே இருந்து அவனுக்கு தெரியாம நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஐயோ, துப்பாக்கி இப்ப உங்ககிட்ட இருக்கு. ஐயா, இப்படி எல்லாம் பயப்படும் தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்லவே இல்ல. அம்மா, அந்த கொலைகாரனை காப்பாத்திட்டு இருக்கிறது உங்க எஸ்பி தான். அநேகமா அன்னைக்கு போன் பண்ணது உங்க எஸ்பியா தான் இருக்கும். அந்த எஸ்பிக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டிடுறேன். நீ என் கூட கொஞ்சம் தூரம் வர முடியுமா? எங்க வேணாலும் வரமா? கம் ஆன். இருக்கேன் சார். அந்த காட்டு பொண்ணு எங்க அவளை கொண்டா? அவ எங்க போனா என்ன ஒண்ணுமே தெரியல சார். இல்ல நீ போய் சொல்ற. நீ அவளை யாரோ வெளிநாட்டுக்காரனுக்கு பணத்துக்கு வித்துட்டு என்கிட்ட போய் சொல்ற. சத்தியமா இல்ல சார். இல்ல நீ போய் சொல்ற. போய் கொண்டா. இல்ல எல்லாரும் அரஸ்ட் பண்ணிடுவேன். வேணாம் சார், வேணாம் சார். எப்படியாவது அவளை கூட்டு வந்துடுறேன் சார். வாயா. என்ன சார் இது? என்னையா இருந்தாலும் மைனாவை கொண்டான்னு உயிர் எடுக்கிறாரு. நாம எங்கன்னு போய் தேடுறது? எனக்கு ஒண்ணும் புரியல சார். என்ன இது வண்டி புதுசா இருக்கு? ஆமா சார். ஏய், இல்ல. யார் நீ? தெரியல. நம்பிள் பேரு ஸ்ரீ ஸ்ரீ வசந்த மாலா. வேண்டியதுதான். ஆமா, இந்த அட்ரஸ் உனக்கு யார் கொடுத்தது? புரோக்கர் பொன்னுசாமி இல்ல, அதுவும் நானும் பார்ட்னர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததோ பணம் சரியா கொடுக்கறது இல்ல. அதனால இந்த வசந்தி தனியாவே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. தனியா என்ன பிசினஸ் பண்ற? பொம்பளைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறது. அது சரி, நீ கொண்டாடுற பொம்பளை எல்லாம் உன்னாட்டம் தான் கொண்டாடுவியா? சீ, 100க்கு 100 அசல் பொம்பளை கொண்டு வரும். இப்ப ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கு. புது சரக்கு வண்டியிலே இருக்கு. துட்டு எவ்வளவு தருவேன்? அடச்சி, இன்னும் ஆளே பாக்கல, அதுக்குள்ள துட்ட பத்தி பேசுறியா? முதல்ல ஆளை காட்டு. முழுசா காட்டாது, கொஞ்சம் கொஞ்சம் காட்டும். வா வா வா. புல்புல் जरा मुख दिखाओ. हाँ. பிரமாதமா இருக்காயா? எஸ்பி இவளை பார்த்தா மைனாவை மறந்துடுவான். நீ போய் பெட்டியில ஒரு பணம் வச்சு எடுத்துட்டு போ. சரி. வசந்தி, எவ்வளவு கேக்குற? இந்த பாரு, புல்புல்ல இப்பவே இங்கேயே விட்டுறேன். நீ சிங்கிள் ஓனரா இருந்துகிட்டாலும் சரி, மீட்டர் இல்லாம டாக்ஸியா விட்டாலும் சரி, இல்ல வெளிநாட்டுக்காரனுக்கு வித்துட்டாலும் சரி, அதெல்லாம் தான் நீ இங்கேயே நடத்துறியாமே. ஆமாமா. அப்புறம் என்ன, எல்லா ரைட்ஸும் உனக்கு தான். எனக்கு 50,000 கொடுத்துறேன். 50,000 தானே? சீக்கிரமா பணத்தை எடுத்துட்டு வாயா. வந்துட்டேன் சார். பாத்தியா, 1 லட்சம் ரூபாய் இருக்கு. போதுமா? मजा, बहुत मजा. बुलबुल आओ आओ जाओ जाओ. पकड़ो पकड़ो. हाँ. சார், நான் தான் சார் ராஜாங்க. காட்டு பொண்ண கூட்டு வந்தியா? இல்ல சார், வேற ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கேன். அதனால நீங்க வா.
சார் நீங்க ஒரு தடவை பாருங்க சார். பிடிக்கணும் அந்த பொண்ணை அழைச்சிட்டு சார். ஏந்துருங்க சார், ஒரு தடவை பாருங்க சார். தாங்க அவளை விட இவ. தேங்க்யூ சார். வா பாரு, இவ்வளவு நோட்டு கட்டிய வாழ்க்கையில எங்க பாத்துருக்க போற? எப்படி நகையெல்லாம் காட்டுறேன் பாரு, அசந்துருவேன். எங்க இந்த பாத்தியா? இதெல்லாம் பிரமாதம். இந்த பாரு நெக்லஸ் பொட்டி பொட்டியா இருக்குது. இதெல்லாம் ரோல்டு கோல்டு இல்ல, ஓல்டு கோல்டு. கீழே உட்காரு உட்காரு உட்காரு, நல்லா உட்காரு. இந்த பொட்டி என்னால திறக்க முடியாது, நீயே திறந்து பாரு. பாத்தியா, மகாராணி காசு இதெல்லாம். இது என்ன பிரமாதம்? இதை விட இதை திறந்து பாரு பாரு. இதெல்லாம் வாழ்க்கையில நீ எங்க பாத்துருக்க போற? பாத்தியா, தக பழப்பழம். இதுல உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்து மிச்சம் வை. நான் தாண்டா இன்ஸ்பெக்டர் ரத்னா. அடிக்கிறா அவளை. ஆட்டக்காரியா வந்தவ இன்ஸ்பெக்டர் ரத்னா சார். உங்க கையில வழங்க மாட்டா சார். நம்ம ஆளுங்க அவளை வளைச்சு பிடிச்சிட்டாங்க. அத பாருங்க பாருங்க சார். உனக்கு என்ன நெஞ்செழுத்தா இருந்தா என் கையில விலங்கு போடுவேன். போட்டு வெளியே கொண்டு போக முடிஞ்சுதா உன்னால? அதை எத்தனையோ காலேஜ் ஸ்டூடெண்ட்களை உத்தியோகத்தை காட்டி மிரட்டி இருக்கிறான். அத்தனை பேரும் என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணதுனாலதான் சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து இவளை அரெஸ்ட் பண்றதுக்காகவே நான் அந்த இடத்துக்கு போனேன். இவர் சொல்றது அவ்வளவு போய். விபச்சாரம், வெளிநாட்டுல பெண்கள் வியாபாரம், இது ரெண்டுக்கும் அந்த இடம் கேந்திரமா பயன்பட்டு இருக்கு. அங்க கிடைக்கிற லஞ்சத்துக்காகவும் அங்க வர பெண்களை இன்பம் அனுபவிக்கிறதுக்காகவும் கிரிமினல் குற்றவாளிகள் அத்தனை பேருக்கும் இவர் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காரு. இவரை பிடிச்சால் ஒழிய அவங்களை பிடிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் இவரை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் நான் அந்த இடத்துக்கே போனேன். நான் சொல்றது 100க்கு 100 உண்மை.
இதை எந்த கோர்ட்லயும் நிரூபிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். சார் அதே கோர்ட்ல நிரூபிக்க நானும் தயாரா இருக்கேன். வெரி குட். இந்த மானங்கிட்ட விஷயத்தை கோர்ட் வரைக்கும் கொண்டு போறீங்களா? வெரி வெரி குட். கோர்ட்டுக்கு போனா தீர்ப்பு என்ன ஆகும்ன்றது இப்ப யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா பேப்பர்காரன் நம்ம எல்லாரையும் நார் அடிச்சிருவான். என் கவலை எல்லாம் நம்ம டிபார்ட்மெண்டோட மானம் என்ன ஆக போகுதுன்னு தான். அதனால இந்த விஷயத்துக்கு இந்த ரூமுக்குள்ளேயே நான் ஒரு முடிவு கட்ட போறேன். இனிமே இந்த மாதிரி சம்பவங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்காம நடந்துக்க வேண்டியது உங்க 2 பேருடைய பொறுப்பு. மிஸ்டர் பாஸ்கர், யூ மே கோ நவ. எஸ் சார். ரத்னா, நீ உடனே உன் வேலையை ராஜினாமா பண்ணிடு. யாரது? Who is that? It's me, sir. I asked you to go out long time back. What the hell are you doing there? You sir, let's sir. No shoe business. Get lost. Yes, sir. ஏமா நிக்கிற? ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடு. அவ சொல்றத நம்பிட்டா என்ன ராஜினாமா பண்ண சொல்றீங்களா? நான் ஆர்டர் பண்ணலமா, அட்வைஸ் தான் பண்றேன். எப்படி இருந்தாலும் இது எனக்கு தண்டனை தானே. உண்மையாவே தப்பு செஞ்சிருக்காரே, அவருக்கு எந்த தண்டனை இல்லையா? தண்டனை கொடுத்துடலாமா. ஆனா நான் 2 பெண்ணை பெத்து வச்சிருக்கேனே, அதை நினைக்கும் போதுதான் தண்டனை கொடுக்க முடியல. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல இல்ல? அம்மா, எஸ்பி பாஸ்கர் கண்ட பெண்களோட தவறு செய்யறாருன்னு நான் ரிப்போர்ட் எழுதினா நிச்சயமா அவருக்கு தண்டனை கிடைக்காது. இன்ன பேருள்ள பெண்ணோட இப்படிப்பட்ட தவறு செய்தார்னு எழுதி அதை நிரூபிச்சாதான் தண்டனை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான கேவலமான லெட்டர்ல உன் பேர் வர வேண்டாமேன்னு நான் நினைக்கிறேன். உன்ன மாதிரி சாமர்த்தியசாலியான ஒரு பெண்ணை ஒழிச்சு கட்டணும்னு ஒரு சுயநல கும்பல் முடிவெடுத்தா அவங்க பயன்படுத்துற முதல் ஆயுதமே அவ விபச்சாரின்னு பட்டம் கட்டுறதுதான். அவளை அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், அவனோட பார்த்தேன், இவனோட பார்த்தேன்னு பிரச்சாரம் பண்றதுதான். அதனால யோஜனை பண்ணாம ஒரு ராஜினாமா லெட்டர் எழுதி கொடு.